வணக்கம் ஐயப்பா பக்தர்களே, சாமி சரணம் ஐயப்பா. என் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயப்பா பக்தர்கள் ஆன்லைன் டிக்கெட் எப்படி போடுறது. சபரிமலை அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம மொபைல்லேருந்தே, அதாவது நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே எப்படி டிக்கெட்டு புக் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். இது முற்றிலும் முழுக்க இலவசம். காசு எதுவும் கட்டணம் தேவையில்லை. சப்போஸ் டிக்கெட் போடுறதுக்கு எதுவும் காசு நீங்கள் வேறு யாராவது கேட்டாங்களா, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இது முற்றிலும் இலவசம். கேரளா கவர்மெண்ட்டு அனைவருக்குமே இலவசமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம மொபைல்லே எப்படி டிக்கெட் போடலான்னு பார்ப்போம். தரிசனத்துக்கு இப்போ கூகுள் சர்ச்சில் போய்ட்டு சபரிமலை ஆன்லைன் போடுங்க. இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன்னு பார்த்தீங்களா, சபரிமலை ஆன்லைன் போட்டிங்கன்னா நிறையா லிங்க் வரும். அதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் ஹியர்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நம்ம வந்து சபரிமலை மெயின் பேஜுக்கு போயிடலாம், ஹோம் பேஜுக்கு போயிடலாம். அதாவது அந்த பேஜில் வந்து நம்ம வந்து என்னென்ன பார்ப்போம்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஃபோன் நம்பரு பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா புது யூசர் ஃபர்காட் பாஸ்வேர்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. அதுபோல் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன லேட்டஸ்ட் நியூஸு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இன்ஃபர்மேஷனாக வரும். ஓகே, இப்போ அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புது யூசர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபோட்டோ, ஆட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், சூஸ் ஃபைல்னால் நீங்கள் ஃபோட்டோ இருக்க ஃபைலை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும். ஓகேவா. அடுத்து நீங்கள் அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, சிட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுங்க. மோஸ்ட்லி வந்து கரெக்டாக கொடுத்தா தான் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகி நம்ம டிக்கெட் போடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமெயில் அட்ரஸ்ஸு, இந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற பாஸ்வேர்டு, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு, அந்த அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, மோஸ்ட்லி நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணால் போதும். எல்லாம் கொடுத்துட்டு அக்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் கியூ தான் நம்ம புக் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எந்த தேதியில் நீங்கள் வந்து போக போகிறீங்க, எந்த தேதியில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது இப்போ 1ஆம் தேதின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 1ஆம் தேதியில் என்னென்ன டைமிங்ஸ்னு வரும். 6 to 7, 7 to 8, மதியானம் 12 to 13, அது மாதிரி உங்களுக்கு எந்த டைம் சூஸோ நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து ரெட்டாக இருக்கும். ரெட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த ஸ்லாட் அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். அந்த ரெட்டு டேட்டை செலக்ட் பண்ணாமல் எது க்ரீனாக காட்டுதோ க்ரீனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட அவைலபிலிட்டியும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பில்கிரிம்னு ஆப்ஷனில் எத்தனை பேர் போகிறீங்கன்னு போட்டுக்குங்க. ஒரு ஆள்னா ஒரு ஆள், மினிமம் 5 பேர் வரையும் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற பாதை, பம்பா, சின்ன பாதை, புல்மேட்டு பாதை, எரிமேலி பெரிய பாதை, எதில் வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பில்கிரிம் கொடுத்துட்டு ஆட் டு விஷ் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வந்துடும். டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் காட்டும். உங்களோட நேமு, ஏஜு, ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் டீட்டெயில்ஸு. பிரசாதத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அரவணை பாயாசம், அப்பம், அந்த மாதிரி எதுவும் வேணும்னா அதை விலை போட்டிருக்காங்க பாரு, 100, 45 ரூபா, 100 ரூபான்னு. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் காசு பே பண்ணுற மாதிரி வரும். டிக்கெட்டுக்கு வந்து முற்றிலும் ஃப்ரீ, டிக்கெட் வந்து இலவசம்தான். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா உங்கள் டிக்கெட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். என்ன டேட்டில் போகிறீங்க, எத்தனாம் தேதி போகிறீங்க, உங்களோட இது என்ன எல்லாமே வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் இந்த மாதிரி வந்துடும். இந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எதனால் பிரிண்ட் அவுட்னா, சப்போஸ் அங்கே போலீஸ் வந்து கேட்கும் போது நீங்கள் வந்து இந்த பேப்பரை காமிச்சிட்டிங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க. ஃபோனில் சில நேரத்தில் டவர் கிடைக்காத மழையில், டவர் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து சிரமப்படுவீங்க. இப்போ நம்ம கூட வர்றவங்களை யாராவது ஆட் பண்ணோம்னா ஆட் பில்கிரிம் ஆப்ஷனில் போயிருங்க. ஆட் பில்கிரிம் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் யாருக்காவது போட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாஸ்வேர்ட், கரண்ட் பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். அந்த ஸ்டார்னு போட்டுக்க எல்லாமே மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பில்கிரிம் லிஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சேஃபாக லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஐயப்ப பக்தர்கள் காட்டு வழி பாதையில் போகும்போது மிகவும் கவனமாக போங்க. கூட்டமாக போங்க, குரூப்பாக போங்க, தனியாக போயிடாதீங்க. அதான் நல்லது. திடீர்னு ஏதாவது ஆபத்து, மிருகங்கள், வனவிலங்குகள் ஏதாவது வந்துச்சுன்னா கூட
நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து 18 படி. சபரிமலையை நம்ம போய் அடைஞ்சிட்டோம்னாவே நமக்கு உண்டான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும்னு ஒரு நம்பிக்கை. சபரிமலை ஐயப்பன் உலகத்தில் இருக்க அனைவருக்குமே அருள் பாவிக்கிறாரு. எல்லாத்தோட துன்பங்கள் கஷ்டங்களையும் கேட்டு அதை வந்து நிறைவேற்றி தர்றாரு. உண்மையான விரதம் இருந்து பக்தியோட ஐயப்பனை பார்த்து 18 படி ஏறி போனோன்னா நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். 18 படி ஏற ஏற வாழ்க்கையில் வந்து அவங்க முன்னேறி போயிட்டே இருப்பாங்கன்னு தான் ஐதீகம். பெரியவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, அதுதான் அர்த்தமும் கூட. சபரிமலைக்கு யார் தொடர்ந்து வருஷம் போகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே நல்லா முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம சாமி வந்து நமக்கு செய்யக்கூடியது. நம்ம வந்து சாமி மாலை போட்டு உண்மையாக சாமிக்கு நம்ம விரதம் இருந்து நம்ம நல்லபடியாக இருந்தோம்னா சாமியை நம்ம நல்லா வச்சுக்குவார். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு 18 படி. அந்த 18 படி வந்துட்டு உலகத்திலே மிகவும் புனிதமானது, மென்மையானது, மேன்மையானதுன்னு சொல்லுவாங்க. 18 படி ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வலிகள் எல்லாம் தீர்ந்து முன்னேற்ற பாதைக்கு போவோங்கிற ஒரு ஐதீகம். இந்த 18 படிக்கு பூஜை பண்ணுவாங்க. அது பேர் 18 படி பூஜை. 18 படி பூஜை பாடல்கள் எல்லாம் இருக்குது. அந்த 18 படியில் ஏறி நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சுருக்காங்க. சபரிமலை வந்து 18 மலைகளால் சூழப்பட்டவை. அதே மாதிரி சபரிமலை சன்னிதானத்துக்கு முன்னாடி 18 படிகள் கடந்து ஒரு மனிதன் செல்ல வேண்டும். அந்த 18 படிகளுக்கும் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சுருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். 1ஆம் படி காமம், 2ஆம் படி குரோதம், அது மாதிரி எல்லா படிகளும் 18ஆம் படிக்கு புத்தி. அதை மாதிரி அந்த படியை வணங்கும் போது நமக்கு வந்து நல்லது நடக்கும். இப்போ நம்ம அந்த 18 மலைகளை பற்றி பார்ப்போம். பொன்னம்பலமேடு, கவுடன்மலை, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, நிலக்கல்மலை, தலப்பரமலை, சித்தம்பலமலை, கல்கிமலை, புதுச்சேரி மலை, கலகெட்டிமலை, இஞ்சிப்பரமலை, சபரிமலை, நீலிமலை. இதான் நான் சொன்ன இந்த 18 மலை. சபரிமலை இந்த 18 மலைகளால் சூழப்பட்டது. அதனால தான் சபரிமலைன்னு பேர் வந்துச்சு. இப்போ நம்ம 18 படி ஏறி முடித்தோன்னா நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது சபரிமலை சன்னிதானம் நுழைவாயில் இருக்க அந்த மிக பிரம்மாண்டமான கொடிமரம். அந்த கொடிமரத்தை பார்த்துட்டு தான் சபரிமலைக்கு அந்த லெஃப்ட் சைடில் போய் அந்த படியில் ஏறி அங்கே சுற்றி வந்து ஐயப்பனை பார்ப்போம். இப்போ நம்ம அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் ஐயப்பன் இருக்க கூரையில் ஒரு சமஸ்கிருத வார்த்தை இருக்கும். அதை பார்த்துட்டு தான் போகணும். எல்லா ஐயப்பன்மார்களும் அதை பார்த்துட்டு தான் போவாங்க. நானும் அப்படி தான் போவேன். அதோட அர்த்தம் என்னென்னா தத்துவமசி. அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் அர்த்தம் நான் சொல்கிறேன். அதுனா பொருள், துவம்னா நீயாக, அசினா இருக்கின்றாய், நீ அதுவாக இருக்கின்றாய் தான் பொருள். அதாவது இப்போ சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டோம்னா நம்ம சாமியாக இருக்கோம், நம்ம ஐயப்பனாகவே இருக்கோம். அதுதான் அந்த தத்துவமசிங்கிறதுக்கு அர்த்தம். இந்த தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு இன்னும் நிறையா விளக்கம் கொடுக்குறேன் இன்னொரு வீடியோவில். எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், எதனால் அப்படி சொல்கிறோன்னு சொல்கிறேன். அது ரொம்ப புனிதமான வார்த்தைங்க. இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேசுவோம் அடுத்த வீடியோவில். அது அனைவருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம 18 படி ஏறி அந்த தத்துவமசியை பார்த்துட்டு லைனில் நின்று ஐயப்பனை நம்ம பார்க்குற நேரத்தில் நீங்கள் மனசில் 1008 வேண்டுதல் இருக்கலாம். பட்டு அந்த ஒரு செகண்டு எதுவுமே உங்கள் வாயில் வராது. ஐயப்பன் மட்டும்தான், ஐயப்பா 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 ஐயப்பன் மட்டும்தான் உங்களுக்கு தோணும். உங்கள் வாய் எதுவும் வேண்ட வராது. அந்த சாமிக்கு அவ்வளோ சக்தி. சின்ன சிலையாக இருக்கும் அந்த சாமி, அதுக்கு அவ்வளோ சக்தி. இது வந்து நான் லைவாக பார்த்தது. நான் 18 படி ஏறக்கு முன்னாடி நிறையா பிரார்த்தனை வச்சுருப்பேன். ஒன்றுமே வேண்ட முடியாது. அதுதான் அந்த சாமியோட மகத்துவம். அது என்ன அர்த்தம்னா, நீ ஐயப்பனை பார்த்தாவே போதும். உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறவர் ஐயப்பன். நம்ம அவர்கிட்ட எதுவுமே வேண்ட வேணாம், அவரை பார்த்தாலே போதும். அவரை பார்க்கும் போதே உடம்புல புல்லரிக்கும். இது நீங்கள் தரிசனம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இது வாயால் சொல்ல முடியல என்னால். அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம், அவ்வளோ கண்கண்ட தெய்வம். சபரிமலை அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சபரிமலை ஐயப்பனுக்கு வருஷம் உங்களுக்கு கூட்டம் கூட்டிகிட்டு தான் போகுது. எண்ணிலடங்கா கூட்டம். அவ்வளோ மக்கள் தரிசனம் பண்ணுறாங்க. அந்த ஒரு நொடி
அந்த ஒரு நொடிக்கு தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிற புண்ணியம். அந்த ஐயப்பனை நம்ம கண்குளிர பார்த்துட்டோன்னா அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? அந்த 48 நாள் விரதம் இருந்து அவரை அந்த ஒரு நொடி பார்க்குறதுக்கு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ்வளோ கூட்டம் நெரிசலில் இருந்து லைனில் நின்று எல்லா கஷ்டத்தையும் பட்டு நம்ம வந்து சாமியோட அருளை பிறகு தான் வர்றோம். அதே மாதிரி நீங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே போனோன்னே அங்கே போயிட்டு குருசாமிகிட்ட நெய் தேங்காய்லாம் கொடுத்துட்டு நெய்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மடத்துலையோ இல்லை ஐயப்பா சேவா சங்கத்துலையோ இல்லை வேறு ப்ரைவேட் ரூம்லேயோ நீங்கள் தங்கிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு திரும்ப நீங்கள் நெய்யபிஷேகம் பார்க்குறதுக்கு ஐயப்பன் கோயில் பின்னாடி வழியாக நீங்கள் க்யூவில் நின்று பார்க்கலாம். 2 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 2 மணிலேருந்து நெய்யபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. நெய்யபிஷேகம் பார்க்குறது சிறப்பு. உங்கள் கண்குளிர ஐயப்பனை நெய்யபிஷேகத்தில் பார்த்துட்டு வாங்க. நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.